அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம HTML பேஜஸ்க்கு JavaScript முக்கியமாக இன்ட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு டைமும் இது வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்காது. இது கிளைண்ட் சைட்லேயே இது ரன் ஆகக்கூடியது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வெப் ப்ரௌசரில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் பேஜ் போஸ்ட் பேக்லாம் ஆகாது. பேஜ் லோட் ஆகாது. லோட் ஆகாமலே நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துரும். ஸோ அதனால லைட் வெயிட்டில் ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த நம்ம JavaScript வந்து HTML கூட சூப்பராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா HTML நடுவுலையும் இல்லாட்டு JavaScriptக்குள்ளே நம்ம HTML யூஸ் பண்ணலாம், HTMLக்குள்ளே நம்ம JavaScript யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், நம்ம இதை பார்க்கலாம். அதையும் அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு நோட் பேட் அண்ட் ஒரு வெப் ப்ரௌசர் இருந்தாலே போதும். ஸோ நம்ம நோட் பேட்னா நம்ம இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதிலே நமக்கு நார்மல் நோட் பேட் இருக்கும். ஸோ அந்த நோட் பேடே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த நோட் பேடே நமக்கு JavaScript யூஸ் பண்ணுறதுக்கு JavaScript எழுதுறதுக்கு இந்த ஒரு நோட் பேடே போதும். அண்ட் நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லாட்டு ஃபயர்ஃபாக்ஸ், குரோமு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருந்தால் கூட நம்மளுக்கு போதும் JavaScript கற்றுக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக நம்ம தனியாக எதுவும் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் JavaScript வந்து ஒரு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம JavaScript வந்து எந்த ஒரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம ப்ரௌசரில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதான் கிளைண்ட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறவங்க நம்ம சைட். அண்ட் இப்போ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, JavaScript வந்து சர்வர் சைடில் ரன் பண்ண வைக்கலாம். அது வந்து Node.js. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ அது வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இது மூலியமாக நம்ம டேட்டா ரெக்கார்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. ஓகே, அதை நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம JavaScript முடிச்சிடலாம் இங்கே. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம JavaScript மோஸ்ட்டாக காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மல் வெப்சைட்ஸில் அலர்ட் மெசேஜ். ஸோ நமக்கு நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, அலர்ட் மெசேஜ் வருது, இல்லை கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது. ஸோ அந்த மாதிரி மெசேஜஸ் அந்த பாப்அப் விண்டோஸ். ஸோ யுவர் மெசேஜ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சம்திங் ஏதாவது வரும். நீங்கள் ஏதாவது பட்டனை கிளிக் பண்ண உடனே ஸோ அந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெசேஜ் இல்லை ஒரு பிளாக்கிங் மெசேஜ் மாதிரி வரதுக்கு JavaScript ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைனமிக் ட்ராப் டவுன் மெனுஸ். ஸோ நம்ம காமிச்சோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் ஸோ என்னோட மவுஸ் கருத்தை எடுத்துகிட்டு போனோம்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப் டவுனில் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் வந்து JavaScript யூஸ் பண்ணி ஈஸியாக செய்ய முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம். ஸோ முக்கியமாக நிறைய வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் டைம் டிஸ்பிளே பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் டிஸ்பிளே பண்ணுறதுனா அது கண்டிப்பாக நீங்கள் JavaScript புரிஞ்சிக்கலாம். ஏன்னா JavaScript யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக டைமை டிஸ்பிளே பண்ண முடியும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம JavaScript கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயங்கள். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கை நம்ம நிறைய இந்த மாதிரி PPTயில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைச்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாக கோட் போகலாம். ஸோ நான் கோட் போகும்போது நம்ம வந்து ஒரு வேர்டுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே.